விஜய் சார், இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்ல விளையாடுவீங்களா? சொல்லுங்க. ரம்மி விளையாடுவேன். ரம்மி விளையாடுவேன். மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியல. ரம்மி டெய்லி விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணி. மியூசிக் டைரக்டர் சார். மியூசிக் டைரக்டர் சார். இங்கே யார்? நாகராஜா? இந்த மாதிரிலாம் கேள்வி ஒன்றால் மட்டும் தான்டா கேட்க முடியும். இல்லைடா, அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்கும் கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு ஹீரோயின் சேர்த்து சொன்னார். அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார். இல்லை இவர் மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. ஸோ அது 3 பேர் சொன்னாரா? 3 பேர் சொன்னார். அவரோட டைமிங் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானா சார்? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா மிஸ்டர் சார்? மியூசிக் டைரக்டர் சார் எதிர்பார்க்குறாரு அவர். சார் ஒரு நிமிஷம் இருங்களா ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் யோசிச்சுட்டு வரியா? ஓகே. பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படமும் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ? பண்ணனா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ? நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேட்க மாட்டேன் ப்ரோ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ப்ரோ, லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லாரும் சாட்சி இல்லை? எல்லாரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை, என் ப்ரொடக்ஷன் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போடுறதுக்கு தான் ஒரு சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நத்திங். ஓகே ப்ரோ. சார் சார் உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான், நமக்கு தானே இது? ஆமாம், இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து வர்றதுக்கு இல்லை இந்த ப்ரெஸ் மீட் வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, என் கண்ணு நல்லா. ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறது, ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் நான் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால அவரோட வேலை செஞ்சிருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹைட்ராப்ஸ், அது என்ன பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார். நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டைரக்டர் ஆக போகிறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏங்க சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு தான் தெரியுமே, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேலே தூங்குறாரில்ல, படுக்கையில் படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம் வேணா கேளுங்க, யாரும் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன், மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனாக இருந்துட்டு போயிடுறானே, அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன், தம்பியாக இருக்கிறேன், என்னை கண்ணம்மான்னு செல்லமாக கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடணும். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். கடைசி விசாரணை ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுத்திரகனி சார் சொன்னார்ல, அவர் நிஜமாகவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன். அவர் பேசுறது முன்ன பின்ன புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே, அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம், இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. நாங்கள் பேசுகிறோம். சம்மந்தமில்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதில்லை.